தடைகள் தீமையெல்லாம் உடைக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். யோவான் 16:20. உங்களுக்கு சொல்லுங்க. நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவனுடைய வாக்கு. ஆமாம், மனுஷன் சந்தோஷமாக தான் இருக்க முடியல, ஆனால் துக்கமாக இருக்க முடியும். துக்கமாக இருப்பதற்கு காரணங்கள் பல இருக்குதா செய்யும். துக்கம் உண்டு, துக்கம் நமக்கு உண்டு. ஆனால் அந்த துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற நம் கையில் இருக்கிற பணத்தால் முடியாது. நமக்கு இருக்கிற பேரும் புகழும், நாம் உடுத்தி இருக்கிற உடையை பார்த்து சொல்லுங்கள், என்னை சந்தோஷமாக வச்சுக்கோன்னு சொல்லுங்கள். அது நம்மளை பார்த்து சிரிக்கும். அது நம்மளை பார்த்து சிரிக்கும். பைத்தியக்காரன். எது என்னை சந்தோஷமாக வைத்து கொள்ளலாம்? என் நேசர் ஒருவர் தான், என் இயேசு ஒருவர் தான். அவர் தான் என்ன சந்தோஷமாக வச்சுருந்தார். சந்தோஷம் தேவன் அருளுகிற பாக்கியம். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சந்தோஷத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களில் பல முறை பேசப்படுகிறதை பார்ப்போம். பவுல் சொல்றார், மீண்டும் மீண்டும் சொல்றேன், சந்தோஷமா இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன். பிலிப்பியர் 3:1 வாசித்து பார்த்தா, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க, எழுதினவைகளை எழுதுகிறது எனக்கு. கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்க. எழுதுறது எனக்கு வருத்தம் இல்லை. நான் மீண்டும் மீண்டும் இதே எழுதுவேன். கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. ஏங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கணும்? அதுதான் துக்கத்தை முறியடிக்கும். அதுதான் வேதனையை மாற்றும். அதுதான் துக்கத்தை மாற்றும். அதுதான் நம்முடைய பலவீனங்களை மாற்றும். அதுதான் நம்மளை உற்சாகப்படுத்தும். கர்த்தருக்குள்ள தான் நமக்கு சந்தோஷமே இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர் 4:4 அப்படியே பக்கத்திலே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். மறுபடியும் சொல்றேன். ஏன் துக்கமா இருக்கிறீங்க? ஏன் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க? ஏன் நிறைய கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? ஃப்ரீயா இருங்க. கர்த்தர் நாமத்தில், கர்த்தர் நாமத்தில் சந்தோஷமா இருங்க, கொண்டாடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். சந்தோஷமா இருக்கும்படி தான் தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படி வேத புத்தகம் நம் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறது. அப்படி வேதனைகளை மாற்றுவது தான் இந்த வேத புத்தகத்தின் அவசரமான அவசியமான வேலையாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஆண்டவர் இயேசு அதை தான் வலியுறுத்துகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். உங்கள் சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவாய் இருக்கவும் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். என் சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கணும். சந்தோஷம் வரணும் போகுது அப்படி இருக்கக்கூடாது. சந்தோஷம் நிலைத்து இருக்கணும். துக்கம் வந்தாலும் தோத்து போகணும். சந்தோஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை வந்தாலும் சந்தோஷத்துக்கு முன்னாடி தோத்து போகணும். இது தேவனுக்குள் உண்டான சந்தோஷம். இது நம்மை காத்துக்கொள்ளும். அதனால சந்தேகம் என்பதில்லை. உலகத்தில் வருகிற சந்தோஷம் கொஞ்ச நேரம் ஒரு சம்பவம் நடக்குது, அதனால சந்தோஷம், ஒரு சிரிப்பு, ஒரு மகிழ்ச்சி, அதெல்லாம் கொஞ்ச நேரம். இது தேவன் தருகிற சந்தோஷம். வித்தியாசம் இருக்கணும். நம்ம அறிவுக்கு எட்டணும், நம்ம புத்திக்கு ஒரு தெளிவு வேணும். தேவன் கொடுக்கிற சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சந்தோஷமா இருப்பதிலே அவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆமா, சில பேர் சொல்லுவாங்க, நல்லா நைஸ் பண்றிய, உனக்கு தேவை இருந்தா நைஸ் பண்ணுவேன் அப்படின்வாங்க. ஆனால் இவர் நம்முடைய உண்மையான சந்தோஷத்தை விரும்புகிறவர்.
நம்முடைய சந்தோஷத்திலே அக்கறை உள்ள ஒரு தேவன். நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? நாம் எப்படி சந்தோஷமாக இருக்கலாம்? ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை இல்லை. இயேசுவேன்னு சொன்னால் சந்தோஷம். வெரி சிம்பிள். இயேசுவேன்னு சொன்னால் சந்தோஷம். சந்தோஷம் பெறுறதுக்கு தலை கீழே நிற்கணும், செவுத்தில் காலை வச்சுட்டு தலையை கீழே வச்சுட்டு எக்ஸசைஸ் பண்ணணும், அதெல்லாம் இல்லை. இயேசுவே ஒரு சந்தோஷம். நான் சொல்றது உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. எப்படி சந்தோஷமா இருக்கலாம்? எதெல்லாம் மனிதனுக்கு சந்தோஷம்னா நெகேமியா 8:10 வாசிக்கிறோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது. வாசிங்க, உங்களுடைய பலன் கர்த்தருக்குள். நெகேமியா 8:10 பின்னாடி கடைசி வரி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான் ஸ்ட்ரென்த், அதான் பலன், அதான் ஆற்றல். அப்போஸ்தலர் 8:8 சொல்லப்பட்டிருக்குது, பிலிப் என்கிற சுவிசேஷகன் சமரியா பட்டணத்துக்கு கடந்து போனான். அந்த பட்டணத்தில் போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தை சுவிசேஷமாய் பிரசங்கித்தான். அந்த பட்டணத்தில் இருந்த ஜனங்களுக்கு எல்லாம் மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சந்தோஷம். இயேசுன்னு சொன்னா சந்தோஷம். துக்கம் மாறும், கண்ணீர் மாறும், வேதனை மாறும், போராட்டம் மாறும், பிரச்சனை மாறும், சோதனை மாறும், தடைகள் உடையும், காரியங்கள் வாய்க்க செய்வார், வழிகள் உண்டாகும், இல்லாத வழி உருவாக்கப்படும், நடக்காத அற்புதம் நடக்கும், கிடைக்காதது கிடைக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களுடைய பலன். ஏசாயா 26:8 உம்முடைய நாமத்தை நினைக்கும் நினைவு எங்கள் ஆத்ம வாஞ்சையா இருக்கிறது. ஆத்மாவை நினைச்சாலே, உம்முடைய நாமத்தை நினைச்சாலே எங்கள் ஆத்மாவுக்கு வாஞ்சை. அதுதான் எங்களுக்கு பிரியம். நாமத்தை நினைக்கணும், துதிக்கணும், உயர்த்தணும், கொண்டாடணும், மேன்மைப்படுத்தணும், மகிமைப்படுத்தணும், நன்றி சொல்லணும். உயர்ந்துகிட்டே போகும், ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தருக்காக என்ன பிரயாசப்பட்டாலும் அதுல ஒரு உயர்வு. கர்த்தருக்காக நாம நிற்கணும், கர்த்தருக்காக நாம நடக்கணும், கர்த்தருக்காக நாம நேரத்தை செலவழிக்கணும், கர்த்தருக்காக நம்மை கொடுக்கணும், நம்முடைய நேரத்தை கொடுக்கணும், நம்முடைய காரியங்களை கொடுக்கணும். கர்த்தர் கர்த்தர் என்று நாம் எந்த அளவிற்கு வாஞ்சியாய் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு சந்தோஷம் இருக்கும். மற்றொரு முன்பாக நம்முடைய சந்தோஷம் வெளிப்படும். யோசிப்பாங்க, இவங்க எப்படி சந்தோஷமா இருக்கிறாங்க. கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிற சந்ததி சந்தோஷமா இருக்கும். இயேசு நாமத்தை பாடிட்டே இருந்தா சந்தோஷம். ஏன் தந்தைக்கு அவ்வளோ சந்தோஷம்? சிரித்த முகம். போட்டோ எடுக்கும்போது ஜீசஸ் சொல்லுங்கன்னு அப்பதான் எல்லா பல்லும் வெளியே தெரியும். ஃபாதர் போட்டோ எடுக்கும் போது ஜீசஸ்ன்னு சொல்லு. இயேசு அதிகமாய் கூப்பிடுவதற்கு காரணம் சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு சுகம், ஒரு பலன். அழுத்துகிற, வஞ்சிக்கிற, ஏமாத்துகிற, பயமுறுத்துகிற சகல பிசாசின் வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைந்தோடும், காணாமல் போகும். தீமை வரும் இயேசுவின் நாமத்தில்னா எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த தீமை எங்க காணா போச்சுன்னே தெரியாது. பெருச பயமுறுத்த வந்து நிற்கும் உருவம், ஏதோ ஒரு உருவம் வந்து நிற்கலாம். இயேசுவின் நாமத்தில் சொல்லி பாருங்க, ஆமென், காணாம போயிடும். நமக்கு விடுதலை, நமக்கு சுகம், நமக்கு பலன். அம்மா உன்னத பாட்டில் சுலாமத்தி சொல்லுவான், இருதயம் பொங்குகிறது, அவன் நிமித்தம் என் இருதயம் பொங்குகிறது. அந்த கொண்டாட்டம் நமக்குள்ள இருக்கணும். இயேசுனாலே கொண்டாட்டம். ஆமா, காலையில் எப்படி தூக்கம் சுண்டி இழுக்கும் ஆளு, அதை எதிர்த்து வந்து உட்கார்ந்து ஆராதிக்க ஆரம்பிச்சு அதில் இருக்குது சந்தோஷம், அதில் இருக்குது மகிழ்ச்சி, அதில் இருக்குது பலன், அதில் இருக்கிறது நமக்கு சரியான விடுதலை. அல்லேலூயா. ஆமாம், சந்தோஷத்தை நம் வாயிலே வச்சிருக்கிறோம், சந்தோஷத்தை நம்ம கையிலே வச்சிருக்கிறோம். நாம் நினைத்தா எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும். அதுதான் பவுல் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட, விண்ணப்பத்தோட, ஜபத்தோட, வேண்டுதலோடு தேவனுக்கு தெரியப்படுத்த அவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதான இருதயங்களின் சிந்தைகளை கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும் சந்தோஷத்தின் நேரம். ஆமா, உலக காரியங்கள், சினிமா பாட்டுகள், சினிமா நிகழ்ச்சி, வடிவேலு ஜோக்கு, இதெல்லாம் சந்தோஷத்தை கொண்டு வரும், அவமானத்தை கொண்டு வரும், வெட்கத்தை கொண்டு வரும். அந்த பேச்சுக்கள், அந்த தரமற்ற காரியங்கள் நம்மை ஒரு மாதிரி கூச செய்யும். தேவையில்லாதது இது நமக்கு நல்லா தெரியும். நமக்கு சந்தோஷம் என் நேசர் நாமத்தில். ஆமென். அவருடைய வேத புத்தகம் நமக்கு சந்தோஷம். இரண்டாவதாக எதில் சந்தோஷம்? அவருடைய வேத புத்தகத்தில் சந்தோஷம். அவருடைய வேதம் சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டார். எரேமியா தீர்க்கதரிசி, புலம்பல் தீர்க்கதரிசி, புலம்பல் தீர்க்கதரிசி, அதிகமாக வேதத்தில் புலம்பல் பாடி அடி வாங்கின ஒரு தீர்க்கதரிசி. தேவனுடைய வார்த்தையை சொன்னதற்காகவே அடி உத, தேவனுடைய வார்த்தையை சொன்னதுக்காகவே கஸ்டடியில் போட்டு சிறைச்சாலையில் வச்சுருப்பாங்க, முற்றத்தில் வச்சுருப்பாங்க, தப்பி போகாதபடிக்கு காவலாளியை போட்டு வச்சுருப்பான் ராஜா. அவனுக்கு இவன் எதிரிகளோடு கூட சேர்ந்துட்டா நம்ம கதி அதோ கதி ஆகிடும். ஏன்னா தேவனை உடையவன், இவன் சொல்கிறதெல்லாம் நடக்குது, இவன் வாய் திறந்து அப்படியே நடக்குது, அவன் சொல்கிற வார்த்தைகள்லாம் அப்படியே தத்ரூபமாக நடக்குது. அதனால் இவனை சிறையில் வைத்திருப்பான். இவன் போயிடக்கூடாது எதிரிக்கிட்டேன்னு, நமக்கு தோல்வி வந்துடும். அதனால் வார்த்தைகளை, தேவ ஆலோசனைகளை கேட்பான் வந்து ராஜா. இவன் ஆலோசனைகளை சொன்னால் அது அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். நீ வர ராஜா உன்னை பிடிக்க வர, அவங்ககிட்ட சிறையாக போகணும்னு சொல்லுவான். ஜெயத்தை பற்றி பேசுகிறான், என்ன சிறையாக போக சொல்கிற? ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், நீ சிறையாக போனால் வாழ்வ, நீ சிறையாக போனால் உன் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க. நீ சிறையாக போகலை, அந்த ராஜா கிட்ட பிடிபட்டு போகாமல் எதிர்கிளர்ச்சி செய்தால் உன் பிள்ளைங்க கொலை செய்யப்படுவார், உன் கண்ணையே நோண்டி எடுத்துருவான். இதெல்லாம் சொன்னால் அவனுக்கு என்ன வரும்? ராஜா அடி, எரேமியா தீர்க்கதரிசி வாயில் அடி. இப்படி அடிக்கப்படுகிற அந்த புலம்பல் தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற அவன் தான் சொல்லுகிறான், உன் வார்த்தையை கண்டேன் உண்டேன், என் சந்தோஷமாயிற்று, என் இருதயத்திற்கு மகிழ்ச்சி ஆயிற்று. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எனக்கு சந்தோஷம், உடைய வார்த்தை சந்தோஷம், வார்த்தையை கிடைத்தவுடன் எனக்கு தரிக்கப்பட்டு சந்தோஷம். உடைய வசனம் தான் எனக்கு சந்தோஷம், உடைய வசனம் தான் எனக்கு சந்தோஷம், உடைய வசனம் தான் இருதயத்துக்கு மகிழ்ச்சி. பைபிள் படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, பைபிள் படிக்கிறதுக்கு கஷ்டம். ஜபம் கூட அப்படி செவுத்தோரமாக நின்றுட்டு ஒரு 5 நிமிஷம் பண்ணிவிட்டு ஓடிடலாம், தப்பிச்சிடலாம். ஆனால் அப்படி பண்ண முடியாது. பைபிள் உட்கார்ந்து படிக்கணும், பைபிள் உட்கார்ந்து தியானிக்கணும், பைபிளுக்கு நேரம் எடுக்கணும். எந்தெந்த புக்கையோ படிப்போம், ஸ்கூலில் படிப்போம், பிள்ளைங்களை படிக்க வைப்போம், டியூஷனில் போடுவோம், அதில் போடுவோம், இதில் போடுவோம், எல்லாத்துலேயும் அப்படியே சாப்பாடு ஊட்டிக்கிட்டே சொல்லுவோம். இந்த லெசன், இந்த கொஸ்டின் வரும், இதை எப்படி படிக்கணும், அதை எப்படி சொல்லு, சாப்பிடும் பொழுதே சொல்லணும். எந்த நேரமும் ஊட்டி 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 சொல்ல வைப்போம். ஆனால் ரகசியமே இங்கே தான் இருக்கிறது. கர்த்தர் வசனம் படிப்பது ரொம்ப கஷ்டம், வசனத்தை பார்த்தா பிடிக்காது. ஆனால் வசனத்தை கையில் எடுத்தால் சந்தோஷம். வசனத்தை வாசிக்க ஆரம்பித்தா வழிகள் கிடைக்கும், வசனம் உற்சாகப்படுத்தும், வசனம் தட்டி கொடுக்கும். பயப்படாது, வசனம் சொல்லும், பயப்படாது, தொடர்ந்து ஓடு, தொடர்ந்து ஓடு. வசனத்தை ஆராயணும், வசனத்தை படிக்கணும். மீகா 2:7 வாசிக்கிறோமே, ஆண்டவர் இதை வச்சு தான் எனக்கு ஒரு பாட்டை கூட கொடுத்தார். செம்மையாய் நடக்கிறவன் வார்த்தை நன்மை செய்யாதோ. 2:7 மீகா, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ. தெளிந்த புத்தி, அன்புள்ள ஆவி, பலமுள்ள ஆவி, வசனத்தில் தாங்க இதெல்லாம் இருக்குது. நமக்கு ஒரு தெளிந்த புத்தி, ஒரு அன்புள்ள ஆவி, ஒரு பலமுள்ள ஆவி. 2 தீமோத்தேயு 1:7 சொல்லப்படுகிறது. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தராமல் பலமும் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் கொடுத்துருக்கிறார். வேதத்தை வாசிக்கணும், தோண்டி தோண்டி வாசிக்கணும், நேரம் எடுத்து வாசிக்கணும். வேதத்தை வாசிக்க வாசிக்க தான் இன்பம்.
வேதத்தை வாசிக்க வாசிக்க இன்பம், சந்தோஷம், மகிழ்ச்சி, தைரியம் கிடைக்கும். நிமிர்ந்து நிற்கணும். சுற்றி இருக்கிற சத்துருக்கள் நடுவில் என் தலையை உயர்த்துகிறீர். சுற்றி சத்துருக்கள், சுற்றி சத்துருக்கள். 3ஆம் அதிகாரத்தில் சங்கீதத்தில் தாவீது சொல்றான், சுற்றி சத்துருக்கள். என்னுடைய சத்துருக்களை என்ன போனா அது தலைமயிரிலும் அதிகம், அப்படி சொல்றான் தாவீது. ஆனால் தேவ சமூகத்தில், அவருடைய வார்த்தையில், அவருடைய பலத்தில் எனக்கு என்னதான் இருக்கிறது? என் தலை உயர்த்தப்படுது. என் தலை உயர்த்துவ சத்துருக்கள் முன்னிலையில் பந்தி ஒன்றை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். எல்லாம் வார்த்தை தான், வாக்குதத்தம். வாக்குதத்தம் தான் சந்தோஷம். இன்றைக்கு முதல் தேதி மே மாதம் மாத்திரம் இவ்வளோ கூட்டம் இருக்குது தம்பி சொன்னார். காரணம், இன்னைக்கு மேடே லீவு. தூக்கத்தை தியாகம் பண்ணி வந்திருக்கிறீங்க. மற்ற நாள்லாம் வேலைக்கு போகணுன்ற நோக்கத்திலே ஓடுவீங்க. மற்ற மாதங்களில் உங்களால் வர முடியாது. வரணும். ஆண்டவருக்காக ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கிட்டு வர்றது ஒரு பெரிய கஷ்டமான காரியம் இல்லை. ஒதுக்குனா பல மணி நேரம் சந்தோஷம். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவருக்கு ஒதுக்குனா பல மணி நேரம் வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். வழி நடத்துதல் இருக்கும். கர்த்தருடைய வசனம் நம்மை நடத்தும், நமக்கு ஆறுதல் கொடுக்கும், நமக்கு ஆதரவு கொடுக்கும், நம்மளை தட்டி கொடுக்கும், தைரியம் கொடுக்கும், பலன் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3ஆவதாக எது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது அப்படின்னு சொன்னால், நாம் எவ்வளோ வேதனையில் கஷ்டப்படுறோம். ஆமாம், மாம்சம் இருக்கிற வரைக்கும் நோவு இருக்கும். யோபு சொல்கிறான், இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும்? நோவு இருக்கும். கை வலி இருக்கும், கால் குடைச்சல், தலைவலி, பித்தம், என்னென்னமோ இருந்துக்கிட்டே இருக்கும், வந்துக்கிட்டே இருக்கும். இப்போதான் ஒரு வலி போச்சுன்னு பார்த்தா இன்னொரு பக்கம் இன்னொரு வலி வரும். அப்போ சரீரத்தில் பலவீனங்கள், வயது மூப்புன்னு ஒன்று இருக்குது. கீழே விழுந்துட்டா அடி, தலையில் வலி வந்தால் தாங்க முடியாது, கால் வலி வந்தால் தாங்க முடியல, கை வலி வந்தால் தாங்க முடியல, முட்டி வலிக்குது, நடக்க முடியல. ஸோ பல வேதனைகள், பல நோய்கள் இருக்கிறது. ஆனால் அதில் அவர் சுகம் கொடுத்தா, ஒரு சுகம் வந்தால் சந்தோஷம். டாக்டர்கிட்ட உடம்பு முடியலன்னு போனால், உங்களுக்கு ஜுரம் அதிகமாக இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ஊசியை குத்துறேன். ஏற்கனவே நான் நோயோட வலியோட வேதனையோடு வந்திருக்கிற டாக்டர், ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி எனக்கு சுகம் கொடுக்கக்கூடாதா? ஒரு ஊசி போட்டு இன்னும் வலியை ஏற்றணுமா? ஆமாம், இந்த ஊசி போட்டால் தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த அதிகமான தாக்குதல்லாம் ஆன்டிபயோட்டிக் போட்டால் தான் இறங்கும். ஒரு ஊசி போட்டுங்க, இன்னொரு வலியை ஏற்றிங்க. அவர் நல்லத்தான் செய்கிறார், அவர் கெடுதலை செய்யலை. ஆனால் வேதனையோடு வந்தால் இன்னொரு வலி. அந்த ஹாஸ்பிட்டலில் படுத்திருந்த போது கொரோனா பீரியடில் 11 நாள், அதில் 6 நாள் ஐசியூ வார்டில் இருந்தேன். படுக்கையை விட்டு எழுந்திருக்கூடாது, கீழே வரக்கூடாது. என்னாலெல்லாம் கீழே வராமல் இருக்க முடியாது. படுக்கையில் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நார்மலாக, எனக்கு கொரோனா இருக்குது உண்மை. நான் படுத்த படுக்கையில் அசைக்க முடியாமல், நடக்க முடியாமலாம் கிடக்கல. வயதானவங்களாம் இருக்கிறாங்க, என்னை விட வயதானவங்களாம் நிறைய பேர். அவங்களாம் எல்லாமே படுக்கையில் தான். நான் போனதுலேருந்து வார்டில் எனக்கும் நர்ஸுங்களுக்கும் சண்டை. என்னால் படுக்கையில் எதுவுமே செய்ய முடியாது. நான் நார்மலாக, எனக்கு கொரோனா இருக்கிறது உண்மை. ஆனால் எனக்கு எந்த வித பாதிப்பு இல்லை. நான் படுக்கையில் கிடக்கிற அளவுக்கு விழுந்து கிடக்கல. நான் போக வேண்டிய காரியெல்லாம் நான் தனியாக பார்த்து நான் போவேன். அப்படி ரூல் கிடையாது ஐசியூ வார்டில். இந்த வார்டில் எல்லாருக்குமே ஆக்சிஜன்லாம் வச்சு படுத்து தான் இருக்கணும். யாரும் நடமாடக்கூடாது, யாருக்கும் அந்த பர்மிஷன் கிடையாது. எனக்கு கொடுங்க, கொடுத்தா தான் ஆச்சுன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினேன். என்னை சண்டை போடுறவனே சொல்லிட்டாங்க அந்த வார்டில், என்னை சண்டை போடுறவன். ஒரு பாஸ்டர் இப்படியா நான் பேர் எடுக்கிறது? அப்படி தான் எடுத்துட்டேன் நான், அப்படி தான் எடுத்துட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமது. ஆனால் எனக்கு சுகம் கொடுத்தாரு, ஹாஸ்பிட்டலேருந்து வெளியில் கொண்டு வந்தார். எவ்வளோ சந்தோஷம். கண் எதிர்க்க எவ்வளவு சாவுகளை பார்க்குறோம் யூடியூப்பில். எவ்வளோ பேர் செத்து போனாங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பெட்டே கிடைக்காம செத்து போனாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் போடாமலே நம்மக்கிட்ட ஏசுராஜா முன்னே செல்கிறார் பாட்டு பாடுவார். அந்த பாஸ்டருடைய மகன் ஒரு டாக்டர் காரில் வச்சுக்கிட்டு அலைகிறார். அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்கு எந்த ஹாஸ்பிட்டலையும் இடம் இல்லைங்க, காரில் செத்து போனாருங்க. நம்மக்கிட்ட நடத்தினார் அந்த பாஸ்டர். வருவார், ஏசுராஜா முன்னே செல்கிறார்.
இப்படியெல்லாம் இருந்தபோது எப்படியோ தப்பிச்சு வெளியில் வந்தோமே. கர்த்தர் கொடுத்த கிருபை, சுகபலத்தோடு இன்னைக்கு நான் நிற்கிறேன், ஆரோக்கியத்தோடு நான் இருக்கிறேன். 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆமென், வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார், அழிவுக்கு தப்புவிக்கிறார். சுகம் தர்றாரு, எவ்வளோ சந்தோஷம். எனக்கு ஆறுதல் கொடுக்கிறாரு, எவ்வளோ சந்தோஷம். எனக்கு பலன் தருகிறாரு, எவ்வளோ சந்தோஷம். என்னை ஆசீர்வதிக்கிறாரு, எவ்வளோ சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இன்னொரு வசனம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. அதுல எவ்வளவு வார்த்தைகளை வாடி வரங்கிறார் பாருங்க. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். எத்தனை காரியம் அவர்களுக்கு சௌக்கியம், ஆரோக்கியம், குணமாக்கி பரிபூர்ண சமாதானம், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன், சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சந்தோஷம் வருமா, துக்கம் வருமா? சந்தோஷம் தான் வரும். டாக்டர்கிட்ட போய் சந்தோஷமா ஊசி குத்தின்னு வரலான்னு சொல்ல முடியுமா? முடியாது. என் நேசர்கிட்ட போனா சந்தோஷமா ஒரு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு வரலாம். சுகம், ஆரோக்கியம், பலன், ஆசீர்வாதம், நன்மை, கிருபை எல்லாம் நமக்கு உண்டு. ஒரு நல்ல சந்தோஷத்திற்கான வழி இயேசு நாமம். ஒரு நல்ல சந்தோஷத்திற்கான வழி அவருடைய வசனம். ஒரு நல்ல சந்தோஷத்திற்கான ஒரு வழி அவருடைய சுகம் தரும் வாக்கு, அவருடைய சுகம் தரும் வாக்கு. எவ்வளவு பெரிய வேதனை, கஷ்டம், நெருக்கடி, சோதனைகள்ல போய் அவருக்கு முன்னாடி நின்று நாம் அழுது ஜெபிச்சா உடனே ஒரு ஆறுதல். பயப்படாதே, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை. சந்தோஷத்திற்கான இன்னொரு வழியை இயல்பாவே நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுதான் குடும்பம். கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி உறவு. அங்கதாங்க படைப்பே ஆரம்பம். ஆதாம் ஏவாளை உண்டாக்கின உடனே படைப்பே அங்கதான் ஆரம்பமாச்சு. படைப்பே அங்கதான் ஆரம்பம். குடும்பம் அப்ப தேவன் சந்தோஷத்திற்கென்று படைத்தது ஆணும் பெண்ணும் உறவு, கணவன் மனைவி உறவு, குடும்ப உறவு, பிள்ளைகள் உறவு, சகோதர சகோதரிகள் உறவு, பெற்றோர் உறவு. இது தேவன் ஏற்படுத்தினது. இது சந்தோஷமான வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. இங்கே நமக்குள்ள ஒரு நல்ல ஐக்கியம், உண்மையா இருக்கணும், பயபக்தியோடு இருக்கணும். கணவன் மனைவி உறவை குறித்து அவர் சொல்லும் பொழுதெல்லாம் எபேசியர் புத்தகத்தில் 5ஆவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தா 23, 24, 25 கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு, கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவோடு கூட இணைக்கப்பட்டு சொல்லப்படும். அவரே அதை தான் நினைச்சு பேசுறார். சபைக்கு உட்பட்ட உறவு வாசிங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. என்ன வார்த்தை பாருங்க இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. எப்படி? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல. கர்த்தருக்கு சகோதரிகளை மாதிரி கீழ்ப்படியறதுக்கு ஆளே கிடையாது. அந்நிய பாஷை பேச சொன்னால் மணிக்கணக்கில் பேசுவாங்க. ஆராதிக்க சொன்னால் விடவே மாட்டாங்க. ஜெபம் பண்ண சொல்லி பாருங்க. இவங்க எப்போ முடிப்பாங்க? நான் டைம் பார்த்துனே இருப்பேன். சில பேர் ஜெபம் பண்ணாங்களா பண்ணினே இருக்கிறாங்க. ஏங்க எப்போங்க முடிப்பீங்க? இன்னும் நிறைய கருத்து இருக்குதுங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் ஜெபிக்கிறீங்களா? இது புரிய மாட்டேங்குது. எவ்வளோ சொன்னாலும் 10 நிமிஷத்துக்கு மேலாம் ஜெபிக்க கூடாது. தண்டனை கொடுக்கணும் உங்களுக்கெல்லாம். 5 நிமிஷம் ஜெபிங்க. எவ்வளோ கருத்து இருக்குது. ஜாஸ்தி போனால் 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம்லாம் மனசாட்சி இல்லாமல் ஏஞ்சி போய் கிட்ட போய் சொல்லிடலாமான்னு இருக்கு. உண்மையை சொல்ற, உண்மையான அனுபவத்தை துக்கத்தோடு பகிர்ந்து கொண்டேன். இப்போ எனக்கு சந்தோஷம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்தில் நேரத்தில் கவனமாக. அப்படிப்பட்ட சகோதரிகள் தேவனை அப்படி கொஞ்சி கர்த்தரை அப்படியே மகிமைப்படுத்தி கண்ணில் தண்ணி ஊற்றுவது. நம்மளுடைய அண்ணால குறித்து சொல்லப்பட்டது. பிள்ளை இல்லை சக்காலத்தை விட்டு பாடுபடுத்துகிறா, அவமானப்படுத்துகிறா. ஒரு எக்ஸ்கர்ஷன், ஒரு பிக்னிக் வந்தோம், தேவாலயத்திற்கு வந்தோம், அவரை தொழுது கொண்டு போகிறதுக்கு எருசலேமுக்கு வந்தால்
ஒரு சந்தோஷமா உள்ள ஆலயத்தில் போய் தேவனை தொழுதுக்க முடியல, சாப்பிட முடியாம வேதனையோடு போயிட்டா பல வருஷம். ஒரு வருஷம் தீர்மானம் பண்ண ஆலயத்துக்குள்ள போயிடுவேன், உள்ள போய் நனைஞ்சி துக்கத்தை ஊத்துனான், துக்க முகத்தோடு போனா, அதோட வெளியில வரும்போது துக்க முகம் இல்லாம வந்து அப்படி தேவனோடு கூட உறவாடினா. அவளை பார்த்து குடிச்சிட்டு வந்துட்டியான்னு வேற ஏலி கேட்கிறாரு தலைமை ஆசாரியர். அப்படி உதட அசைது, நான் கிளேசமுள்ள ஸ்திரீ, மனம் நொந்து போன ஸ்திரீ, இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறேன். அப்படி சகோதரிகள் தேவனுக்கு கீழ்ப்படிவாங்க. அதில் 1% தயவு செய்து கணவருக்கு என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. கணவர் ஏன் அவருக்கு நான் ஏன் கீழ்ப்படிகிறேன்? அந்த மூஞ்சிக்கு இது வேறு கீழ்ப்படிதல் வேறு கேட்குதா? கேட்குதுங்க. அப்போ தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா வேணாமா? அவரை சந்தோஷமாக நீங்கள் வச்சுக்கலன்னா நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? அவர் தான் மூஞ்சி தூக்கி வச்சுன்னே இருப்பார் எந்த நேரமே. கணவன் மனைவிக்குள்ள நல்ல அன்பின் ஐக்கியம் இருக்கும். இதை விட ஒரு நல்ல உறவு கிடையாது. இதை விட மேன்மையான உறவுகள் தேவன் ஏற்படுத்தின உறவு, தேவன் தந்த ஆசீர்வாதம் கணவன் மனைவி உறவு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல கணவனே உன் மனைவியை நேசி. என்ன கிறிஸ்து நேசித்தார் சபையை? அடி, மரணம், வேதனை, காயங்கள், ரத்த சிந்துதல். அதனால தான் சபைக்கு பரிசுத்தம் உண்டாகும். அதனால தான் சபையில் இருக்க சபைக்கு விடுதலை, சபைக்கு ஜெயம், சபை தலை நிமிர்ந்து நடக்கிறது. சபையை அழிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரால முடியல. இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் விலை கொடுத்து வாங்கப்பட்ட சபை. அந்த அன்பு இருக்கணும். கணவனுக்கு மனைவின் மேலே அன்பு இருக்கணும். அது இருதயத்தில் உண்மையாக இருக்கும். இருதயத்தில் உண்மையாக இருக்கும். ஆமாம், நீ பொய் சொல்வ, உன்கிட்ட எனக்கு அன்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நம்ம என்ன இருதயத்தை கீழ்ச்சி காட்ட முடியுமா? முடியாது. நாம் பர்ஃபெக்டாக போயிடுவோம், மீதி எல்லாம் ஆண்டவர் பார்த்துவா. அது உறவு ரொம்ப முக்கியங்க. ஆமாம், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல கணவன், ஒரு நல்ல மனைவி என்ற பேர் உள்ளவங்க பல பாக்கியமான லைஃப் வேறு எதுவுமே கிடையாது. நல்ல கணவன், நல்ல மனைவி, இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் எ மஸ்ட். இதை நம்ம விளங்கி கொள்ளணும், புரிந்து கொள்ளணும். ஆமாம், என் ஆத்தும நேசரேன்னு சொல்லாமத்தை கூப்பிடுறான் உன்னத பாட்டு 1:7. என் ஆத்தும நேசரே. ஆபிரகாம சாரால் என் ஆண்டவனேன்னு கூப்பிட்டான். நீங்களாம் அப்படி கூப்பிட வேண்டாம், இப்படிலாம் கூப்பிட வேண்டாம். சாதாரணமாக வாடா போடான்னு சொல்லாமல் வாயா போயான்னு சொன்னால் கூட பரவாயில்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேட்டு வாங்க வேண்டி இருக்குதுங்க மரியாதை. அந்த காலத்தில் ரொம்ப மிக அவசியம். உறவு மிக அவசியம். நல்லா இருக்கணும். ஒரு நல்ல மனுஷனுக்கு அவனுக்குள்ளே இருக்கிற நல்ல குணாதிசயங்களே அவனுக்கு சந்தோஷம். அவன் நல்ல மனுஷனாக இருந்து நல்லதையே பெற்றுக்கொள்கிறான், நல்லதையே செய்கிறான், நல்ல யோசனையே இருக்குதுன்னா அவன் அதை விட சந்தோஷம் அவனுக்கு பூரிப்பு வேறு இல்லை. என்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, என்கிட்ட கெட்ட குணம் கிடையாது, என்கிட்ட நேர்மை இருக்குது. பிசாசு வந்தால் தோற்று போவான் என்கிட்ட. ஒரு நல்ல நல்ல அமைப்பு, ஒரு நல்ல காரியங்கள், நல்ல யோசனைகள், நல்ல ஆளுகைகள், நல்ல குணாதிசயங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள், அதுவே ஆடட் குவாலிஃபிகேஷன். அதுவே அவனுக்கு தெம்பு, அதுவே அவனுக்கு தைரியம். அதே மாதிரி தான் நல்ல மனைவி. நல்ல மனைவிக்கு அழகே அது. நல்லா கொண்டு போகலாம் குடும்பத்தை. நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல கணவன் மனைவி அமைச்சிட்டாங்க, நல்ல பெற்றோர் அமைச்சிட்டாங்கன்னா நல்ல பிள்ளைகள் அமைவாங்க. நல்ல பிள்ளைகள் அமைவாங்க. வேத வசனம் 27 வாசித்து பாருங்க. நீதிமொழிகளில், நீதிமான் உத்தமமாய் நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பான். நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. பெற்றோர் நல்ல பிள்ளைகளுக்கு முன்னாடி நல்ல ஒழுக்கத்தோடு, நல்ல கண்டிப்போடு கூட, நல்ல மரியாதையோடு கூட, நல்ல பண்போடு கூட இருக்கும். அந்த பிள்ளைங்க அதே தான் கற்றுக்கணும். அதுக்கிட்ட நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். அது எங்கே போனாலும் நல்ல பேர் எடுக்கும், நல்ல ஆசீர்வாதங்களோடு கூட இருப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதனால தான் சொல்லுவாங்க, நல்ல மனுஷனுடைய நடை கர்த்தரால் உறுதிப்படும். கர்த்தரால் உறுதிப்படும்.
1 பேதுரு 3:13 வாசித்து பாருங்க. 1 பேதுரு 3:13 வாசி. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவரானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? ஒரு நல்ல மனுஷன், நல்ல சுவாபம், நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல யோசனை, நல்ல எண்ணங்கள், மனதில் கோபங்கள், மனதில் வைராகியங்கள், மனதில் பகைகள், மனதில் ஆத்திரம், பழி வாங்குற தன்மை, இதெல்லாம் இருந்தால் உனக்கே கெட்ட குணம் இருந்ததுன்னா பிள்ளைகளுக்கும் கெட்ட குணம் வரும். நீயே கெட்ட குணத்தில் இருந்ததுன்னா உனக்கு எப்படி நல்லது நடக்கும்? அதனால தான் நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். வேதம் சொல்கிறது, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நாம் நீதிமான்கள், நாம் உத்தமர்களாக நடக்கும். அதுவே சந்தோஷமா இருக்கும். நல்ல எண்ணம், நல்ல யோசனை சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் நல்லவர்களாக இருந்தால் அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. நாம் நல்லவர்களாக இருக்கிறோம், நம்மகிட்ட தீய பழக்கம் கிடையாது, நம்மகிட்ட பழி வாங்குற தன்மை கிடையாது, நம்மகிட்ட கசப்பு உணர்வுகள் கிடையாது, நம்ம வஞ்சிக்கிற தன்மை கிடையாது, நம்ம வேஷம் போட்டு வாழ்கிற ஆள் கிடையாது, நம்மளை மறைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிற ஆள் நாம கிடையாது. அதுவே நன்மை, அதுவே நல்லது, அதுவே சுகம், அதுவே பலன், அதுவே ஆசிரம், அதுவே பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்கு டானிக். நாம கணவன் மனைவியா இருக்கிற நாம நல்ல குணாதிசயங்கள், நல்ல எண்ணங்கள், நல்ல யோசனைகள், நல்ல விட்டு கொடுக்குற தன்மை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 2 நாளாகமம் 19:11 உத்தமனுக்கு கர்த்தர் துணை. 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவரா. சுத்த இருதயம் எங்கே போய் வாங்குறது? எத்திராஜில் கிடைக்குமா? எங்கே கிடைக்கும்? சுத்த இருதயம். இதை நாம் தான் நம்மள சிருஷ்டித்து கொள்ள வேண்டும். நாம தான் இருதயத்தை அடக்கணும். இருதயம் மகா கேடும் திருக்குள்ளது. என்ன மாதிரி யோசிக்க தெரியுமா? அடுத்தவங்களுக்கு என்ன மாதிரி மார்க் போடும் தெரியுமா? நமக்கு மார்க் போடும்போது 100க்கு 100 போடும். அடுத்தவங்களுக்கு போடும்போது ஆமாம் 5 மார்க்கு, 7 மார்க்கு, 8 மார்க்கு அப்படி தான் போடும். ஏன்னா திருக்குள்ள இருதயம், சுயநலத்தை விரும்புகிற இருதயம், சுயமாயே வாழ விரும்புகிற இருதயம், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் கெட்ட காரியங்கள், அதெல்லாம் பொல்லாத காரியங்கள். இந்த குடும்பம் நல்லா இருக்காது, சந்தோஷம் இருக்காது. இன்றைய வாக்குத்தத்தமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு குடும்பத்தை விட சந்தோஷம் வேற இல்லை. அதனால தான் குடும்ப அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். கணவன் மனைவி என்ற அந்த ஸ்தானத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் கர்த்தர். நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல சகோதர சகோதரிகள், நல்ல குடும்பம். ஆண்டவர் பார்வை இல்லை, ஆண்டவர் பார்வை இல்லை, ஆண்டவர் பார்வை இல்லை. பேரும் புகழுக்கெல்லாம் சொல்லலை, பெருமைக்காகலாம் சொல்லலை. தேவன் தந்த பாக்கியம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார். குடும்பத்தில் 4 பாஸ்டர்ஸ் இருக்கிறார். கூட பிறந்த சகோதரர் 3 பேரும் பாஸ்டர். எங்கள் அண்ணன் பையன் ஒரு பாஸ்டர். 4 பாஸ்டர்ஸ் இருக்கும். 4 பேருக்கும் 4 சபையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். அமையணும். தேவனே நல்ல எண்ணத்தை தாரும், நல்ல யோசனையை தாரும், நல்ல மனதை தாரும், நல்ல இருதயத்தை தாரும், நல்ல உணர்வுகளை தாரும், நல்ல பேச்சை தாரும், நல்ல ஒழுக்கத்தை தாரும், நல்ல அன்பை தாரும். விட்டு கொடுக்கிற தன்மையை கொடுங்க, சகிக்கிற தன்மையை கொடுங்க, தாங்குகிற தன்மையை கொடுங்க, எந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை, பக்குவத்தை கொடுங்க. ஆமாம், சந்தோஷத்துக்கான பல வழிகளை பார்த்தோம். இயேசு நாமமே சந்தோஷம், இயேசுவின் வார்த்தையே சந்தோஷம், இயேசுவின் வாக்குத்தத்தமாகிய சுகம், பலன், ஆரோக்கியம் இல்லையா? ஆண்டவர் நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நம்மை குணமாக்கி வசனத்தை அனுப்பி அழிவுக்கு தப்புவிக்கிறார். எரேமியா தீர்க்க புத்தகத்தில் 33:6 வாசிக்கிறோம். அவர்களுக்கு சௌக்கியம், ஆரோக்கியம் வர பண்ணி, அவர்களை குணமாக்கி, அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை, சத்தியத்தையும் வெளிப்படுத்தி, எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், ஜெயத்தை கொடுக்கிறார். சத்துருக்கள் சுற்றி நிற்கிற இடத்துல தலையை உயர்த்துகிறார். தலையில் எண்ணெய் பூசி அபிஷேகம் பண்ணி பார்க்கிறா நரம்பி. அவருடைய வாக்குத்தத்தங்கள் சுகமாக்குற அந்த வல்லமை நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. எவ்வளோ போராட்ட பிரச்சனை இல்லை,
நம்ம கஷ்டப்படும் பொழுது நமக்கு அவருடைய விடுதலை, அவருடைய ஆலோசனை, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய சுகம், அவருடைய பலம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. உடைய வேதம் குறைவற்றுவது என் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இதுதாங்க நடந்தே ஆகணும். ஆண்டவர் சமூகத்துக்கு போற ஒவ்வொருத்தருடைய ஆத்மாவும் என்ன செய்யப்படணும்? உயிர்ப்பிக்கப்படணும். ஆத்மா செத்து கிடக்குது. உலகத்தில் இருக்கிற பிரதம மந்திரிக்கு, ஜனாதிபதிக்கு ஆத்மா செத்து கிடக்குது. தலைவர்களுக்கு ஆத்மா செத்து கிடக்குது. உலகத்தில் விக்கிரகங்களையும், விக்கிரகத்தின் ஆவிகளையும், சிலைகளையும், படங்களையும், சுருபங்களையும் இதுக்கு பின்னாடி ஓடுறவன் ஆத்மாலாம் செத்து கிடக்குது, செத்து கிடக்குது. நம்ம ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கு. வசனத்தினால உயிர்ப்பிக்கப்படும். இந்த வேத புத்தகம் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அதுதான் இந்த வேத புத்தகத்தில் அதிக தியானத்தோடு இருக்கணும். வேத புத்தகத்தை எடுக்கணும். கஷ்டமான காரியம் எடுத்தாதான் சந்தோஷம், எடுத்தாதான் சந்தோஷம். இதுல தான் சந்தோஷம், இதுல தான் சந்தோஷம். கர்த்தருடைய நாமத்திற்கு கணவன் மனைவி என்கிற அன்பு உறவு சந்தோஷத்திற்காகவே ஏற்படுத்த. நல்ல மனைவி, நல்ல கணவன் எங்கே இருக்கிறார்களோ அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும். அந்த பிள்ளைங்க நல்ல ஒழுக்கத்தில் வளருவார்கள். கூட பிறந்த சகோதர சகோதரிகள் நல்ல ஒழுக்கத்தில் வளருவார்கள். அந்த சந்ததி, அந்த குடும்பத்துக்கு நடுவில் இருக்கிற உற்றா உறவினருக்குள்ளெல்லாம் நல்ல காரியங்கள், நல்ல இயேசு அங்கே வெளிப்பட ஆரம்பிப்பார். கிறிஸ்து அங்கே வெளிப்படுத்தப்படுவார். அதனால் நீங்களும் நானும் சந்தோஷத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக நாம் இருப்போம். நல்ல பெற்றோராக இருப்போம். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வாசித்த வசனத்தின் பிரகாரம் இல்லையா, நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிற்பாடு உண்டு பிள்ளைகள் வாக்கியவான்களாக இருப்பார். பிள்ளைகளுடைய எதிர்காலம் நம்ம கையில் இருக்கிறது. பெற்றோர் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் நாம் ஜெபிப்போம். தேவ சமூக பிள்ளைகளை தாழ்த்தி, ஆண்டவரே எங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறார். எங்களுக்கு கிடைத்த பாக்கியமுள்ள எங்கள் தேவனாய் கர்த்தாவே, உன் நாமத்தை நினைத்தாலே சந்தோஷம். ஆமென். உடைய நாமம் உச்சரிக்கப்பட்டது. சமரியா பட்டணத்தில் பிலிப் என்கிற பக்தன் போய் சுவிசேஷ ஊழியத்தை செய்யும்போது உடைய நாமத்தை உச்சரித்தார். இயேசு என்கிற நாமம் உச்சரிக்கப்பட்டது. அந்த பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். இயேசு நாமனாலே சந்தோஷம். நம் ஆத்மாவிலே பலன் தருகிறார். கர்த்தாவே உம்முடைய அன்பிற்காக நன்றி. எங்கள் சந்தோஷம், எங்கள் மகிழ்ச்சி பாடினாலே, ஆராதித்தாலே, கூடியவர் நாமத்தை உயர்த்தினாலே சந்தோஷம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். The joy of the Lord is my strength. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதுதான் எங்கள் ஆத்ம வாஞ்சை. உமது நாமம் நினைவு, உம்மை நினைக்கும் நினைவு எங்கள் ஆத்ம வாஞ்சை. அப்பா, எங்களை மகிழ செய்கிற தேவனே, உன் இருதயத்தை ஆண்டவரே மகிழ செய்கிறீர், இருதயம் பொங்க செய்கிறீர். உம்முடைய நாமத்தை உச்சரித்து, உம்முடைய நாமத்தை பாடி துதித்து ஆராதிக்கும். அவ்வளவு சந்தோஷம். வார்த்தையில சந்தோஷம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல சந்தோஷம். இருதயத்துக்கு மகிழ்ச்சி. உடைய வார்த்தை செமையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? சுகம் பலன் உண்டாகும் பொழுது வியாதியில் படுக்கிறோம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் வேதனை, மாமிசம் இருக்கிற வரைக்கும் நோவு உண்டு என்று யோபு சொல்றான். அதனால இந்த மாமிசம் இருக்கிற வரைக்கும் ஏதோ ஒரு வலி, கால் வலி, பல்வலி, கை வலி, அந்த வலி. டாக்டர்கிட்ட போனால் ஊசியை குத்தி இன்னும் வேதனை. ஆனால் என் நேசர்கிட்ட வரும்பொழுது, அவருடைய வார்த்தையை நம்பியவன், அவர் ஆரோக்கியம் கொடுக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு மகிழ்ச்சி. ஜீவனை கொடுக்கிறாரு, பலத்தை கொடுக்கிறாரு, சுகத்தை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. நல்ல குடும்பம், நல்ல கணவன், நல்ல மனைவி, எவ்வளோ பெரிய சந்தோஷம். நல்ல சந்ததி, நல்ல நாட்களை காண அனுபவம். தேவனே, உடைய சந்தோஷத்தை எங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறீர். இந்த நாளில் இந்த இருதயங்கள்லாம் சந்தோஷத்தில் நிறைந்து கடந்து செல்ல, உண்மையே உடைய சந்தோஷத்தையே பிறருக்கு நாங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க, நிரூபிக்க எங்கள் துக்கத்தை நீர் சந்தோஷமாய் மாற்றுங்க. தேவன் தருகிற சமாதான சந்தோஷத்தை நாங்கள் அனுபவித்து பிறருக்கு கொடுக்க கிருபை தாரும் அப்பா. இயேசு போல நல்லவர் யாருமே கிடையாது அப்பா. ஆமாம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்து
பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவித்து குணமாக்கி அழிவுக்கு தப்புவிக்கிறான். எவ்வளவு சந்தோஷம்! இயேசு இருக்கிறான். தீமை வருது, பிசாசு வர்றான், போராட்டம் வருது, சோதனை வருது. ஆனால் இயேசு நாமத்தில் அவைகளை மேற்கொள்கிற ஒரு ஜெயம். தீமையை துரத்துகிறவரே, தீமையின் மேல் அதிகாரத்தை கொடுக்கிறவரே, பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி வெளிப்பற்றவரே, நன்மை செய்கிறவராய் சுற்றி வருகிற நல்ல தெய்வமே, எங்களை ஆட்கொண்டு வழி நடத்தும். உடைய நாமம் எங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. உடைய நாமம் எங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உடைய நாமத்திலே நாங்கள் நடந்து ஜெயம் எடுக்க எப்பொழுதும் எங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்து சந்தோஷத்தினால் இடைக்கட்டி வழி நடத்தும். நாங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கு. இயேசுவின் நாமம் எங்களுக்குள்ள இருக்கிறபடியால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் இருக்கிற இடத்துல சந்தோஷம். தேவன் தொடர்ந்து இந்த குடும்பங்களை, பிள்ளைகளை, தலைமுறையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். நிறைவாய் தந்து காத்து இயேசு நம்முடைய சபைகளில் தேவனுடைய நல்ல நாமத்தின் சந்தோஷம் நிறைவாய் காணப்படும். தந்தை அவருடைய ஊழியத்தில் ஏற்கனவே சந்தோஷத்தின் ஊழியம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற பாடலை பாடி சந்தோஷத்தை இந்த பட்டணத்துக்கு கொடுத்த தேவனுடைய பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தப்பட்டது. அதனால் தந்தையோடைய ஊழியத்தில் எப்பொழுதும் சந்தோஷம். எங்கள் சபையில், எங்கள் குடும்பத்தின் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் சந்தோஷம். தாட்டி ஒப்பு கொடுத்து ஆசிரமங்களை உரிமையாக எங்கள் பட்டணம், எங்கள் தேசம் சந்தோஷத்தை பார்க்கட்டும். விக்கிரக வல்லமைகள் தேசத்தை விட்டு நீங்கட்டும். பொல்லாத ஆவிகள், விக்கிரக ஆவிகள் இயேசு நாமத்தில் நீங்கட்டும். பொய்யன் ஆவிகள் நிர்மூலமாகி போகட்டும். வஞ்சக தந்திரங்கள் உடைக்கப்படட்டும். தேவனுடைய நாமம் மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே அடிபசாப்தி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலமாக ஒரு நாளும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பு பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கிய வழிநடத்துகிற பரிசுத்தவர்கள் யாவருடைய சபையார் அனைவரும் ஆண்டவர் இயேசுவை மட்டும் என்னென்ன இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.